என்ன சித்தி, ரொம்ப நேரமா இங்கன்னே நிக்கிறீங்க? ஓ, உள்ள போன மனுஷன் இன்னும் காணும் தானே? ராகுல், நீயாப்பா? நீ என்னப்பா இங்கே பண்ணுற? நான் சும்மா ஒருத்தவங்கள பார்க்க வந்தேன், அதனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்கிற? என்கிட்ட பேசுவியான்னு நினச்சேன். நல்ல வேலை பேசுகிற. எப்படி இருந்தாலும் நீ நான் தூக்கி வளர்த்த பிள்ளை தானே. என்னை தூக்கி மிதிச்சிட்டா போவ. ஏதோ கோபத்தில் பேசியிருப்ப, அதுவும் புரியாமல் பேசியிருப்ப. பார்த்தியா, மறுபடியும் வந்து பேசுகிற. கடவுளே நம்மளை சந்திக்க வைக்கிறாரு. ஆத்தாடி ஆத்தி, நடிப்புலாம் நடிப்பு, ஒன்னா நம்ம நடிப்பு. பேசாம நீங்க சினிமாவில் நடிக்க போயிருங்க. நல்ல ஆக்டிங் வருது உங்களுக்கு. பண்றதையும் பண்ணிட்டு மறுபடியும் நான் பேசுறேன்னா கடவுள் வேற நம்மளை சந்திக்க வைக்கிறேன்னா எப்படிலாம் போய் பேசுறீங்க? நீங்கெல்லாம் எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டீங்கல்ல. இதுல என் ஸ்வேதாவை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே திரியுறீங்க. அதுக்கு தானே அவரை அனுப்பிச்சு வச்சீங்க உள்ள. இந்த மனுஷன் மாட்டிக்கிட்டாரா? ஒரு வேலை கொடுத்தா உருப்படியே எதையுமே செல்றதில்ல. நம்மளாம் இறங்கி செஞ்சாதே உண்டு. நம்ம உள்ளே போனால் இவன் எப்படியாச்சும் பார்த்துருவேன் அப்படின்னு தான் அந்த மனுஷன் அனுப்பிச்சி வச்சேன். மூஞ்சி அவ்வளவா ஞாபகம் இருக்காரு, ஒரே ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். போய் மாட்டிக்கிட்டாரா? என்னத்த சொல்ல. அப்போ இன்னும் ஆளை காணோம். வரட்டும், இன்னைக்கு இருக்கு கச்சேரி. என்ன சித்தி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் சொல்லாம இருக்கீங்க. உண்மை தெரிஞ்சிச்சு தானே? நீங்களாம் எப்பவுமே திருந்த மாட்டீங்க. உங்களை நம்பி என் ஸ்வேதாவை வேணான்னு நினைச்சு பாருங்க. என்னை சொல்லணும். என்ன ராகுல் சொல்கிற? சம்மந்தமே இல்லாமல் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்க. நீ என்ன சொல்கிறாயின்னு எனக்கு புரியல. அதனால தான் நான் பேசாமல் இருந்தேன். அதுக்காக என் மேலே தப்புலாம் இல்லை. நான் ஒருத்தவங்க முடியாமல் இருக்காங்க, அவங்கள பார்க்கலான்னு வந்தேன். ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலை, எங்கே போகிறதுன்னு தெரியல. அதனால தான் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி நீங்கள் இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் என் மேலெலாம் தப்பு இல்லைப்பா. ஏதோ நான் கல்யாணம் பண்ண தெரிஞ்சா நீ ரொம்ப கஷ்டப்படுவ, நீ லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன்னு தான் அவரை தனியாக வச்சுருந்து வேறு வீட்டில் போய் பார்த்துக்கிட்டேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. உன்னை நல்லா தானே நான் பார்த்துக்கிட்டேன். ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. பொய் பித்தலாட்டம் எங்கள் அம்மாவுக்கு மருந்து வச்சுருக்கீங்க. இந்த விஷயத்துக்கு உங்களை சும்மா விட்டதே பெரிய விஷயம். இதை சும்மா விட்டதுனாலே பாதி ஸ்வேதா என் மேலே கோவமாக இருப்பா. உங்களையெல்லாம் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருக்கணும். வளர்த்தீங்கல்ல, அந்த ஒரு கடமைக்காக, ஒரு நன்றிக்காக உங்களை விட்டு வச்சிருக்கேன். மறுபடியும் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்க, என் ஸ்வேதாக்கு மட்டும் உங்களால் ஏதாச்சும் ஆச்சு, நான் என்ன பண்ணுவோம்னே தெரியாது. என்ன ராகுல் சொல்கிற? ஓ ஸ்வேதாவை நான் என்ன பண்ண போகிறேன்? அவள் என்ன இங்கேயா இருக்கா? அவளுக்கு என்னாச்சு? அவளுக்கு என்னாச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவள் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதும் எனக்கு எப்படி தெரியும்? நான் யதார்த்தமாக ஒருத்தவங்களை பார்க்க வந்தேன், அதுக்கு போய் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. உன் கண்ணிலே படக்கூடாது போல். நீ போகிற இடத்துக்குலாம் நான் யதார்த்தமாக வந்தாலும் இப்படி தான் பேசுவியா? நடிக்காதீங்க சித்தி. நீங்கள் எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இனிமேல் உங்கள் நடிப்பெல்லாம் எனக்கு வேகாது. நான் என்ன சின்ன குழந்தைன்னு நினச்சிங்களா? என்ன சொன்னாலும் நம்புறதுக்கும். இப்போ நேற்று வரைக்கும் கூட உங்கள் பேச்சை தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இனிமே நம்புறதுக்கு நான் ஒன்றும் பழைய ராகுல் இல்லை. உங்கள் வீட்டுக்காரர் வருவார், என்ன நடந்துச்சுன்னு அவர்கிட்டே கேளுங்க. ஆலையை அனுப்பிச்சி வைக்கிறீங்க, என்ன பண்ணுறதுக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னு தெரியல. ஒன்றும் உங்களால் பிடுங்க முடியாது. பாவம் அந்த மனுஷன் உங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு சீப்பட போகிறோம்னு எங்கிட்டாச்சும் போய் ஒளிஞ்சிருப்பார். வருவார், வந்தோடனே பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போங்க. மறுபடியும் என் ஸ்வேதா பக்கம் வந்திய அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். இங்கே நிற்கிற வேலை வச்சுக்காதீங்க. மறுபடியும் நான் இப்போ போயிட்டு வருவேன். வரும்போது உங்களை பார்த்தேன், போலீஸை கூட்டிகிட்டு வந்துடுவேன் கையோட. என்னப்பா, ஏதோ அறியாமல் தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேனா? நானே ஸ்வேதாட்ட பேசி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தப்பா நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்பாடியோ, உங்களை நான் நல்லா நம்பிட்டேன். நீங்கள் எப்படி பேசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அது எப்படி உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமும் அதை ஏன் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல, எப்பவும் போல இருங்க. நான் வரும்போது நீங்கள் இருக்கக்கூடாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இந்த மனுஷனை ஒரு வேலை சொன்னால் உருப்படியாக செய்கிறதே இல்லை. சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்தா கூட நல்லா செய்யுங்க போல். இந்த மனுஷனால் வந்தது. எப்படி துள்ளிக்கிட்டு பேசுனேன். இதுவே ஸ்வேதாக்கு ஒன்றாயிருந்தா இந்த மாதிரி தெனாவட்ட பேசுவேனா, மூளையில் உடஞ்சி உட்காந்துருக்க மாட்டேன். அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. இப்போ பாரு அவன் எப்படி பேசிட்டு போகிறேன். ஸ்வேதா நல்லா இருக்காங்கிற தைரியத்தில் நான் போயிருக்கணும். எப்படியாச்சும் நான் போய் மாத்திரை மாற்றி வச்சு அவளை சாப்பிட வச்சுருக்கணும். அதை தான் நான் பண்ண பெரிய தப்பு. இந்த மனுஷனை நம்பினேன் பாரு, என்னை சொல்லணும். இந்த மனுஷனால் ஒவ்வொரு தடவையும் மண்ணை கவ வேண்டியதாக இருக்குது. என்னம்மா தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்க? வா போகலாம். ஓ வந்துட்டிலாங்க. பாதம் இந்த பக்கம் இருக்குது, ஆனால் நீ இந்த சைடு இருந்து வரீங்க. எங்கே போயிட்டு வரீங்க?
அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த ராகுல் பையன் இருக்கேன்ல, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கேன். நான் போய் மருந்தை மாற்றி வச்சுட்டு வர்றதுக்குள்ள அப்பப்பப்பா இப்படியே பின்னாடி சுற்றிக்கிட்டு வரேன். நீ என்னை திட்டுவீல் இல்லாட்டினா ஒருவேளை இந்த பக்கம் வந்து மறுபடியும் மாட்டிக்கிட்டேன்னா அதனாலதான். ஓ அப்படியா? அப்போ நீங்கள் மாத்திரையெல்லாம் கரெக்டாக வச்சிட்டீங்க, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படித்தானே? ஆமாம், கரெக்டாக தான் வச்சேன். ஏன் இப்போ இப்படி கேட்குற நீ? என்னாச்சு? நீ எதுவும் என் பின்னாலே வந்து பார்த்தியா? நான் பின்னால் வந்து பார்க்கல. இல்லை, நீங்கள் ராகுல்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க போல், மாட்டிக்கிட்டு அப்படியே தப்பிச்சு ஓடியாந்துட்டீங்க போல். இப்போ தான் வந்து தென்னாவட்டா பேசிட்டு போகிறேன். பாத்தியா பாத்தியா, என்கிட்டயே போட்டு வாங்குற. நான் வச்சேனா இல்லையா, இல்லை அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்படியே ஒடியாந்துட்டேனா அப்படின்னு என் வாயால் சொல்லணும். அதுக்கு தானே போட்டு வாங்க பார்க்குற. என்னை பற்றி உனக்கு தெரியாதாடி? இந்த சின்னோண்டு விஷயம் இதை கூட நான் செய்ய மாட்டேனா? அதெல்லாம் கரெக்டாக கச்சிதமாக முடிச்சுட்டு யாரு கண்ணிலையும் நான் மாட்டவே இல்லை. நம்ம வா போகலாம். யோ, என் பின்னாலெல்லாம் வந்தேன் நான் அப்புறம் கம்பை வச்சு விளாசி பார்த்துக்க. யாருக்கிட்ட போய் விடுற? ராகுல் இப்போதான் வந்து பேசிட்டு போகிறேன். எவ்வளோ திமுறா பேசினேன்னு தெரியுமா? அவ்வளோ திமுறா பேசுறதுக்கு காரணம் யார்? நீந்தாயா? உருப்படியா சொல்கிற வேலையை செய்கிறியா? எல்லாத்தையும் சொதப்புறதுக்குனே நீ இருக்க. உன்னை கல்யாணம் பண்ணி இந்த சொத்தை அடையணும்னு நினச்சேன் பாரு, எல்லாம் என்னை சொல்லணும். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு பேசாமல் நான் தனியாகவே இருந்திருந்தாலும் அவன் என்னை கூடவே வச்சிருந்து காலத்துக்கும் சோறு ஊற்றிருப்பேன். என்னடி இப்படி பேசுற? நான் என்ன பண்றது? அந்த ராகுல் அங்கேயே தான் இருக்கேன் போல. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆமாம் ஆமாம், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. சோறு திங்கிறதுக்கு மட்டும் வாயை நல்லா திறக்குறியா? எப்படி வரும்? கஷ்டப்பட்டாதான் வரும். கடந்து சாவு. இனிமேல் வீட்டு பக்கம் வந்துடு, அதை சொல்லிட்டேன். ப்ளீஸ் டி, நான் என்னடி பண்றது? நீ என்னமோ பண்ணித்தலை. முதல்ல என் கண்ணு முள்ள நிற்காத, கிளம்பு. இவ என்ன இப்படி பேசிட்டு போறா? அதுக்குதான் நான் முதல்ல போக மாட்டேன். எதா இருந்தாலும் நம்ம தரலதான் உருளும் அப்படின்னு சொன்னேன். கேட்டாளா? சரி, இவள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். அம்மா கோயிலுக்கு போனவ வரவே வராது, நேரங்காலமே தெரியாது. எப்போ கோயிலுக்கு போகிறோம்னே இல்லை, இந்த இருட்டிடுச்சு. இன்னும் கோயிலுக்குள்ளே என்னதான் சாமிக்கிட்ட வேண்டுதல் வைக்கிதோ தெரியல. ஏய் மித்ரா, ஏய் விமலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன இந்த பக்கம்? நீனு நேரங்காலம் தெரியாமல் தான் சாமி கும்பிடுவியா? இல்லடி, சும்மா இந்த பக்கம் வந்தம்மா. அப்படியே சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு வந்தேன். அப்போ தான் அம்மாவை பார்த்தேன், உள்ளக சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நீ எங்கேன்னு கேட்டேன், வெளியில் நிற்கிறேன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து பேசினேன். ஆளே மாறிட்ட போல். சாரீலாம் கட்டவே மாட்டேன், கல்யாணம் ஆனாலும் கட்ட மாட்டேன்னு சொல்லுவேன். இப்போ சாரீ கட்டியிருக்க, என்ன விஷயம்? என்னடி பண்ணுறது? அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. அம்மா தான் கட்டு கட்டுன்னு போட்டு நச்சரிச்சாங்க. அதனால தாண்டி நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். பாத்தியாடி, என்கிட்டே மறைக்கிற. அம்மா சொன்னாங்க உனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்குது, இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம்னு. நீ பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற. என்கிட்ட சொன்னாங்கடி, நான் உன் ஃப்ரெண்டு தானே. ஸோ இந்த அம்மாவுக்கு வேறு வேலையே இருக்காது, அது வாட்டுக்கு அது இஷ்டத்தில் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்குண்டி. அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. நீ பார்த்தியா எப்படி செட்டில் ஆகிட்ட? என்னை பாரு, போய் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமாடி? ஏன்டி, இதில் என்னடி இருக்குது? சுரேஷ் நல்ல பையன்தான். அந்த பையனை எனக்கு நல்லா தெரியும், எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவார். உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பார்டி. ஏண்டி, நீ மட்டும் நல்ல பணக்கார பையனை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கீல்ல, அந்த மாதிரி தாண்டி எனக்கும் ஆசை இருக்கும். அதை தாண்டி நானும் எதிர்பார்க்குறேன். ஆனால் அதை அந்த அம்மா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கடி. எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஆசைப்பட்டதை வாங்க முடியாமல் பிறந்ததுலேருந்து தான் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறமாச்சும் கொஞ்சம் மாறும் தானடி ஆசைப்பட்றேன். அதுவும் நடக்கலைன்னா எப்படி? இப்போ நீ பாரு, எவ்வளோ நல்லா செலவு பண்ணுற, கார்லேயே வர்ற போகிற, உன் இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்ற. அந்த மாதிரியாச்சும் இருக்கணும்லடி. ஏண்டி, நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு மித்ரா. என் வாழ்க்கை நீ வெளியிலேருந்து மேலோட்டமாக பார்க்குற, உனக்கு நல்லா தான் தெரியும். என் வாழ்க்கைக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் தெரியும். பணக்கார பொண்ணு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணால் அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ரெண்டு பேருக்கும் சாகவாசமாக சண்டையோ சச்சரவோ அது வாட்டுக்கு போயிட்டே இருக்குண்டி. இதில் ஏழையாக இருந்து பணக்காரில் கல்யாணம் பண்ணோன்னா வச்சுக்கவே, அது வேறு மாதிரி இருக்குண்டி. அதெல்லாம் நீ அனுபவிக்காத, நான் அனுபவிச்சுட்டேன். நான் கூட ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் போக போக தாண்டி தெரிஞ்சிச்சு இந்த வாழ்க்கை நமக்கு சரிப்பட்டு வராது.
என்னடி சொல்கிற? ஏன் என்னாச்சு? நீ நல்லா தானே இருக்க. ஒவ்வொரு தடவை ஊருக்கு வரும்போதும் காரில் வர, ஸ்நாக்ஸ் அவ்வளோ வாங்கிட்டு வர, நீ ஆசைப்பட்டதை வாங்கிக்கிற, நல்ல ட்ரெஸ் மாற்றிக்கிற. இதை விட உனக்கு என்னடி வேணும்? மித்ரா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இது மட்டும் பத்தாது. இன்னும் எவ்வளவோ நிறையா இருக்குது. நம்மளை வெளியில் எங்கேயாச்சும் கையை பிடிச்சிக்கிட்டே கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்படுவோம். நம்ம கன்சீவாக இருந்தால் கூட ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு அவங்க தான் மாதம் மாதம் வாரம் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்படுவோம். பூ வாங்கினா நம்ம தலையில் வச்சு விடணும்னு ஆசைப்படுவோம். நம்ம முடியாமல் இருந்தால் நமக்கு ஏதாச்சும் ஒன்று சாப்பாடு செஞ்சு கொடுக்க வேணாம், அட்லீஸ்ட் தண்ணி காய வச்சு மாத்திரை போட ஹெல்ப் பண்ணால் கூட அது ஒரு சந்தோஷம்தான். அந்த மாதிரி சின்ன சின்னமாக நிறையா இருக்குது மித்ரா. நீ இன்னும் அனுபவிக்கலைல, இனிமேல் அனுபவிப்பேன். அந்த விஷயம்லாம் எனக்கு நடக்கவே இல்லை. எதாக இருந்தாலும் நானே தான் பார்த்துக்கணும். இந்தா காசு இருக்குல்ல, நீனே போய்க்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. நான் ஊருக்கு வந்திருக்கேனே, ஒரு நாளாச்சும் ஜோடியாக வந்திருக்கேம்மா? பார்த்துருக்கியா? பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா அவங்க வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா காசு வேணும், அப்படி ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. அது ரொம்ப கஷ்டம் மித்ரா. நீ பேசாமல் சுரேஷையே கல்யாணம் பண்ணிக்க. ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். என்னடி, நான் ஒரு கனவு கண்டு வச்சுருந்தா நீ இப்போ திடீர்னு வேறு மாதிரி குண்டு தூக்கி போடுற. அவங்க வரலைன்னா என்னடி, நம்ம வாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம்ல. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடி. இப்போதைக்கு நல்லாதே தெரியும், பின்னாடி அது வேறு மாதிரி இருக்கும்டி. நீ எங்கே புரிஞ்சுக்க மாட்டேன். அம்மா உனக்கு நல்லா தான் பார்த்து வச்சுருக்காங்க. ஒழுங்கு மரியாதை அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்காக இருக்கிறத பாரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி, நான் வரேன், கிளம்புறேன். அவருக்கு போய் டயத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், இல்லைன்னா திட்டுவார். சரிடி, பார்த்து போயிட்டு வா. சரி, நான் சொன்னதை நல்லா யோசிச்சு பாரு. நீ வாட்டுக்க மறுபடியும் ஏதாச்சும் பண்ணாத. நீ முரண்டு பிடிக்கிறதே அம்மா சொன்னாங்க, அதனால தான் இவ்வளோ தூரம் உன்ட்ட பேசினேன். மறுபடியும் ஏதாச்சும் நினைச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் உன்னோட வாழ்க்கை உன் இஷ்டம். பின்னாடி நீ தான் கஷ்டப்படுவேன். இல்லை விமலா, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. இவ என்ன இப்படி சொல்லிட்டு போகிறா? காசு பணம் இருந்தால் மட்டும் பத்தாதா? அவங்க கூட வந்தால் என்ன, வரலைன்னா என்ன? அவங்க வரலைன்னா நமக்கு ஃப்ரீடம் தானே, சந்தோஷமாக இருக்கலாம்ல. அதையும் இவ இப்படி சொல்லிட்டு போகிறா? இவளுக்கு காசு இருந்தும் அதை அனுபவிக்க தெரியல, அப்படி தான் சொல்லணும். என்னத்த சொல்ல. என்ன மித்ரா, போகலாமா? விமலா வந்தாலே பாத்தியா, பேசுனியா? அதெல்லாம் பார்த்து பேசிட்டேன். என்னதாம்மா பண்ணுவேன்? எப்போ வந்தாள்? வெளியிலே எவ்வளோ நேரம் நிற்கிறது? அவள்கிட்டலாம் எதுக்கு கல்யாணம் சொன்னேன்? சும்மா போட்டுட்டு அவள் பேருக்குன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறா. நீ சும்மாவே இருக்க மாட்டேன். என்னடி பண்ணுறது? என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற, அதனால தான் அவளை சொல்ல சொன்னேன். அதில் என்ன குத்தமாக போச்சு? நீ கோயிலுக்குள்ளே வானா வரமாட்டேங்கிற, வெளியிலே நின்றுக்கிட்டு இருக்க. உன்னை என்ன சொல்கிறது? இந்த காலத்து பிள்ளைலாம் இப்படி தான் இருக்குது. எல்லா பிள்ளைகளும் இப்படி இல்லை. ஒவ்வொரு பிள்ளைகளும் போய் பாரு, எப்படி அழகாக காலைல எஞ்சி குளிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு. நீனுந்தே இருக்கியே, வான்னு தரன்னு இழுத்தாலும் வர்றதில்ல. என்னடி, விமலா எதுவும் சொல்லிட்டு போனாலா? அதை பற்றி யோசிக்கிறியா என்ன? எல்லாம் உன் வேலை தானா? எனக்கு தெரியும். எனக்கு அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காது. சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா. வாமாங்கிட்டு. இனிமேல் உன் கூட எங்கேயும் வெளியிலே வரக்கூடாது. சரி, இனிமேல் அதுக்கு என் கூட வரப்போகிற. உன் புருஷன் கூட போய்க்க. நான் ஒன்று உன்னை கூப்பிடல. அம்மா தாயே, நீ ஆரம்பிச்சிடாதத்தா. வாத்தா போகலாம். என்ன ஸ்வேதா, இப்போ உடம்பு எல்லாம் ஓகே தானே? அண்ணன் வேலைக்கு போகட்டுமா? உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. எதா இருந்தாலும் அண்ணன்கிட்ட சொல்லு. ஏண்டா, ஹாஸ்பிட்டலில் நீ நான் என்னைய பக்கத்துல இருந்தே பார்த்துக்கினேன். எனக்காக வேலைக்கு போகாமல் இருந்தியாக்கும். இப்போ வேலைக்கு போகவான்னு வந்து கேட்குறேன். அடியே, என்னடி அண்ணனை பார்த்து இப்படி பேசுற? உனக்காக தானே ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அண்ணனை பார்த்து நீனா பார்த்துக்கிட்டேன்னு கேட்குற, அப்புறம் யார் பார்த்துக்கணா? டேய், நடிக்காதடா. அண்ணியை காணோம்னு 2 நாளை தேடிக்கிட்டே திரிச்சிட்டு என்னை நீ பார்க்க கூட வரல. நான் கண்ணு முழிச்சும் சாயங்காலம் தான், நான் காலைல கண்ணு முழிச்சா சாயங்காலம் தான் வந்து பார்த்தேன். நீ என்கிட்ட பேசுறியா? இப்போ மட்டும் வந்து கேட்குறா வேலைக்கு போவான்னு. போ, எனக்கு என்ன? எனக்கு எங்கள் அண்ணி இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ஆமா, உங்க அண்ணி அப்படியே புதுசா முளைச்சு வந்தாங்கல்ல, அதனால அவங்க பார்த்துப்பாங்க. நான் இல்லாம உங்க அண்ணி வந்துட்டாளா? ஹலோ சார், அண்ணி நம்ம சொந்தக்காரங்க தான். உனக்கு முன்னாடியே சரி, நீ கல்யாணம் பண்ணனாலும் அவங்க அண்ணி முறை தானே வேணும், அத்தாச்சி தானே. நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க எல்லாரும். சரி, நான் ஆஃபீஸ் போகிறேன். ஒரு வாரத்துக்கிட்ட ஆயிடுச்சு போய். இன்னைக்கு போனால் என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வர்ற மாதிரி இருக்கும். சாதனா என்ன தூங்கி எந்திரிக்கலை, டயர்டாக தூங்குறான். ஹாஸ்பிட்டலில் வேறு 4 நாளாக இருந்தாளா, அது ஒரு மாதிரியா இருக்கோ என்னமோ தெரியல. நானும் அதனால எழுப்பலை. அவள் எந்திரிச்சதும் டீ போட்டு வச்சுருக்கேன், சூடு பண்ணி கொடுத்துரு. அம்மாவை சாப்பாடு செஞ்சு கொடுக்க சொல்லு. ஒரு 2 நாளைக்கு அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கான், என்னன்னு தெரியல.
ஆமாண்ணா, இந்த மாதிரி டயத்தில் அவங்களாம் அலைச்சல் ரொம்ப ஓவரில். அம்மாவும் ஏதாச்சும் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க மனசு மூஞ்சி ஒரு மாதிரியே இருந்துச்சு. சத்தம் தூங்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு வா, நான் நல்லா தானே இருக்கேன். நானும் தான் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஜாயின் பண்ணணும். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. ஆகும் ஆகும் ஆகாது. நீ பண்ண காரியத்துக்கு கொஞ்சம் உடம்பு தேரட்டும் தான் உன்கிட்ட பேசாம இருந்தேன். வேலைக்கு போயிட்டு வந்து உனக்கு இருக்கு கச்சேரி. என்னண்ணா சொல்ற? நான் என்ன பண்ணேன்? நீ எதுக்கு தூக்கு மாத்திரை சாப்பிட்ட முதல்ல? அது அது வந்து அம்மா தான் அப்படி பண்ணாங்கல்ல. அம்மா பண்ணனால தானே அவன் சந்தோஷ் வந்தேன். நானும் அவனும் ஒன்றா இருக்கும் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி நின்னேன். அதனால தான் நான் தூக்கு மாத்திரை சாப்பிட்டேன். இப்படி போய் சொல்ற பாத்தியா? அதுக்கு சாப்பிட்டியா இல்ல ராகுல் வேணான்னு சொல்லிட்டான்னு சாப்பிட்டியா? என்னென்ன சொல்ற? ராகுலா? ராகுலை பத்தி உனக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் இல்ல, வீட்டுல எல்லாருக்குமே தெரியும். உன் உடம்பு கொஞ்சம் தேரட்டும் தான் விட்டு வச்சிருக்கோம். போயிட்டு வந்துடுறேன். இல்லைண்ணா, நானே உன்கிட்ட சொல்லலான்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. ராகுல் வந்தாரா? அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் தெரியும். உன் மேல கோவமா தான் இருந்தோம். நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தியா, அதனால உன்னை எதுவும் சொல்லக்கூடாது, அப்போ நான் தான் யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். நான் போயிட்டு வந்துட்டு உனக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. இல்லைண்ணா, அது வந்து என்ன வந்து போயின்னு பண்டெல்லாம் பண்ணிவிட்டு சின்ன பிள்ளை மாதிரி என்ன பம்மிக்கிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் எப்படி பேசுவே இப்ப? இல்லைண்ணா, நான் ஒன்றும் பேசலை. எப்படி பேசுவ? பேச மாட்டில்ல? நான் போயிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணு. இப்போ வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? அந்த தைரியத்தில் ராகுல் ஹாஸ்பிட்டல் வந்தாரா? கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்னாரே, உண்மையாகவே நின்றுருக்குமா? எதனால நின்றுச்சு? அதையும் நான் கேட்கலையே. இவர் வந்து எல்லார்ட்டையும் லவ் பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்காருன்னா எதுக்காக அப்படி சொன்னார்? கல்யாணம் பண்ணிக்கவா? ஸோ எனக்கு ஒன்றுமே புரியலையே. அண்ணன் வேற சாயங்காலம் வந்து கச்சேரி வைக்கன்னு சொல்லிட்டு போயிருக்கு. எல்லாரும் கூட்டா சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. நான் பேசாம ஹாஸ்பிட்டல்லே இருந்திருக்கலாம் போல. வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. வீட்டுக்கு வந்தது தான் இப்போ பெரிய தப்பு. மறுபடியும் இவங்கள்ட்ட மாத்திக்கிட்டு தூக்கு மாத்திரை சாப்பிட வேண்டியதான். மறுபடியும் சாப்பிட்டா என்னை காப்பாற்ற கூட மாட்டாங்களே, அப்படியே போட்டு கொண்டுருவாங்க. ஸோ நல்லா மாட்டிக்கிட்டோம். எல்லாம் இந்த ராகுலால வந்தது. யாரை வந்து சொல்ல சொன்னது? பேசாம இருக்க வேண்டியதானே. வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் வரட்டும். மறுபடியும் பார்த்தேன் பல்லாறு கன்னத்திலே விட்டுருவேன். சமாளிப்போம். சமாளிச்சுதான் ஆகணும். வேற வழியே இல்லை. என்ன பண்றது?